வணக்கம் பானு. சென்னையை அடுத்த வானகரம் ஸ்ரீவாரூர் திருமண மண்டபத்தில் காலை 10 மணிக்கு அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது தொடங்கியுள்ளது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றுள்ளனர். மேலும் கட்சியின் தொண்டர்கள் சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். 2026ஆம் ஆண்டு தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை எவ்வாறு ஒருங்கிணைப்பது, கட்சியை எவ்வாறு ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை இந்த கூட்டத்தில் நிறைவேற்ற உள்ளனர். அது மட்டுமின்றி கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களை தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிப்பது தொடர்பாக பல்வேறு முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளன. இதை தாண்டி கட்சியில் பிளவு இருப்பதாக இருக்கும் மாறுபட்ட கருத்துக்களை நீக்கும் வகையில் புதிதாக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சக்தி சரவணன், விஜய் கட்சி தொடங்கியதுக்கு அப்புறம் முதல்ல இன்று பொதுக்குழு கூட்டம் நடைபெறுது. அது சம்பந்தமான இந்த கூட்டம் தொடர்பான ஆலோசனைகள் ஏதாவது இந்த கூட்டத்தில் இருக்குமா? என்ன மாதிரியான தீர்மானங்கள் அன்னைக்கு நிறைவேற்றப்படும் எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக முக்கியமாக ஆளும் கட்சிக்கு எதிரான தீர்மானங்கள் தான் முதற்கட்டமாக நிறைவேற்றப்படும். அது மட்டுமின்றி கூட்டணியை பொறுத்தவரை தற்போது கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. தேமுதிக ஏற்கனவே கூட்டணியில் இருப்பதால் அது தொடர்பாக ஏதேனும் அறிவிப்புகள் வெளியாகுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே சமயம் தற்போது 2ஆம் கட்ட தலைவர்களிடம் நாம் கேட்டபோது கிடைத்த தகவலின்படி இந்த தேர்தலில் கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற ஒரு முடிவில் அதிமுகவினர் இருப்பதாக தெரிகிறது. அதே சமயம் விஜய், சீமான் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கூட்டணிக்கு வந்தால் தங்கள் தலைமையில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் சிலர் நம்மிடம் தெரிவித்துள்ளனர் அதிமுக தரப்பில் இருந்து. அதே சமயம் கூட்டணி தொடர்பான தீர்மானங்கள் எதுவும் தற்போது இன்று நிறைவேற்றப்படாது என கூறப்படுகிறது. என்றால் இது அதிமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் என்பதால் கட்சி ரீதியான தங்கள் கட்சி தொடர்பான அறிவிப்புகளை மட்டுமே அவர்கள் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சக்தி சரவணன். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இன்று அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் வானகரத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அந்த தனியார் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்று முக்கிய தீர்மானங்கள் பல நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி தொடர்பான விவரங்கள் எல்லாம் இன்று தெரியவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.